வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து லிவன்ஸ்கி அவர்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறியது, ட்ரம்ப்புக்கே சவால் விட்டது. ஏன்ட்ட இந்த சவால் விடாதீங்கன்னு அவர் சொல்ல, குரலை உயர்த்தாதீங்கன்னு இவர் சொல்ல, ரெண்டு பேருக்குமான மோதல். ஒரு சின்ன நாடு உக்ரைன், அதில் இருக்கக்கூடிய அதிபருக்கு இருக்கக்கூடிய தைரியம் ஏன் ஐயா மோடிக்கு இல்லாமல் போய்விட்டது? அங்கே போய் இவர் எப்படி உட்காந்துருந்தார்? கைவிலங்கு வந்து ஆனந்த விடன் இட்ட உடனே அதை வந்து இணையதளத்தை முடக்கிறீங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏங்க இப்படி உட்காந்தாருன்னா அதுதான் ராஜதந்திர நடவடிக்கை அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர். நமக்கு ஒன்றும் புரியல. தன்மானம் இழந்து விட்டு என்ன ராஜதந்திரம் அப்படின்னா இன்னொரு எண்ணம் ஞாபகத்துக்கு வருது. என்ன, ஐயா அண்ணாமலை சொன்னார்ல, சவார்கர் மன்னிப்பு கடிதம் ஆங்கிலேயருக்கு எழுதி கொடுக்கல அப்படின்னு பிஜேபியினர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா அண்ணாமலை ஒரு 2 நாளை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த புத்தக வெளியீட்டுல சொல்கிறாரு, சவார்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்ட்டார். ஐயோ, எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி, என்னங்க இப்படி போட்டாருன்னு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது ஏன்னா அப்போ தான் அவர் வெளியில் விடுவாங்க, வெளியில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடலாம்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை. அப்போ கட்டபொம்மன் வந்து மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி இருக்கலாம், சொல்லிக்கலாம். இப்போ திருப்பூர் குமரன்லேருந்து மன்னிப்பு கேட்டால் மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் மன்னிப்பு கடிதம் கேட்டால் ஆங்கிலேயர்கள் விட்டுருப்பாங்க. ஆனால் மன்னிப்பு கடிதம் கேட்க மாட்டேன்னு தூக்கில் தொங்கினாங்க பாருங்கள், அவர் வீரர் இல்லையா. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயரை ஏமாத்தினா சவார்கர் தான் மூலக்காரர் அப்படின்னா ஐயா 20,000 புக்கு படித்து அண்ணாமலை சொல்கிறார். அப்போ இவர்கிட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? சரி, நேற்று நடந்த விஷயம் என்ன? எப்படி வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இன்றைக்கி உக்ரைன் கிளப்புறாங்க. அப்போ உக்ரைனுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஏன்னா ஒரு அமெரிக்க அதிபரை இந்த அளவுக்கு வந்து பாருங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தைரியம் லிவன்ஸ்கிக்கு எப்படி வந்தது? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே பெரிய நாடுகள், அதுவும் இல்லாமல் ரஷ்யா அதிபர் புட்டின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ப், இவங்கெல்லாம் எப்படின்னா தாங்கள் ஒரு பெரிய நாட்டில் இருக்கோம், சின்ன நாட்டை மதிக்கிறதே இல்லை. அவங்க வந்து என்னென்னா ரொம்ப புழுவாக பார்க்குறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் வந்தவுடனே பல அதிரடி நடவடிக்கைலாம் எடுத்தார். அது அவர் நாட்டுக்கு பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மெக்சிகோ எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணுறாரு. சீனாவில் ஒரு சின்ன ஊருக்கு கிளைம் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தா காசா மாதிரி ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு 45 லட்சம் கோடி ஆகும், காசாவை நான் இது பண்ண போகிறேன்னு அது ஒரு பயமுறுத்துறாரு. அப்போ என்னென்னா ஏற்கனவே இஸ்ரேல் காசா போர் நடந்துட்டு இருக்கும்போது அந்த போர் அவங்ககிட்ட தப்பிக்கலான்னு பார்த்தா பெரிய முதலீட்டை வந்து மாற்றுற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு ட்ரம்ப்பு? உலகம் முழுக்க வந்து ஆயுதங்களெல்லாம் விற்பனை பண்ணுறது அமெரிக்கா தான் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை லிவன்ஸ்கி போய் பார்க்க போகிறாரு நேற்று ட்ரம்ப்பை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கான ஒப்பந்தம். இதை கேள்விப்பட்டவொடனே மக்களுக்கு தெரியும், கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு தான் உக்ரைனுக்கு இவ்வளோ பாசமாக ட்ரம்ப் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை ட்ரம்ப்புக்கு என்ன உக்ரைன் மேலே என்ன அவ்வளோ பாசம், புட்டின் மேலே என்ன அவ்வளோ விருப்பம்? அதனால் இது வந்து ஒரு எப்பயுமே ட்ரம்ப் பண்ணுற வேலை தான் அமெரிக்க அதிபர் எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆச்சுன்னா நேற்று நடக்கிற விஷயத்தில் அதை கையெழுத்து போடணும். அது ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கிறீங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. உடனே லிவன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா அணு ஆயுதங்களை வந்து ஃப்ரீயாக கொடுக்கல உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர். அவர் வந்து நான் ஏதோ ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இதுக்கு நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறாரு. ஒரு இடமோ ஒரு வீடோ நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், கைங்களா காசு கொடுத்து தானே வாங்குகிறோம், ஃப்ரீயாக வாங்கல. இல்லை, காசு கொடுத்து வாங்கும்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நன்றிங்க எனக்கு இந்த இடத்த கொடுத்தீங்க அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் காசு கொடுத்தீங்க, அவர் கொடுக்குறாரு, ஃப்ரீயாக கொடுத்தார். அப்போ உக்ரைன் அதிபர் சொல்கிறாரு, இல்லைங்க நீங்கள் வந்து புட்டின் அவர்களுடைய பேச்செல்லாம் நான் நம்ப முடியாதுங்கிறார். குரலை உயர்த்தி பேசாதீங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. குரலை உயர்த்தி பேசாதீங்க, வெள்ளை அது இன்னொன்று சொல்கிறாரு. அப்போ வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். வெள்ளை மாளிகையில் வந்து அமெரிக்க அதிபருக்கு நேராக உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி குரலை உயர்த்தி பேசலாமான்னு கேட்குறாரு. ஏங்க, அச்சம் என்பது மடமேடா, அஞ்சாமை திராவிடம் உடமேடா, தான் நம்ம சொல்கிற மாதிரி தான் லிவன்ஸ்கி சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு? அது எப்படி ஏங்க நீங்கள் எங்ககிட்ட கனிம வளத்தை வெட்டி எடுக்க வரீங்க, யாருக்கு தயவு தேவை? நீங்கள் தான் வெட்டி எடுக்க வரீங்க, எங்கள் நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் ஃப்ரீயாக எங்களுக்கு அணு ஆயுதத்துக்கு காசு அவர் கேட்குறது சரிதானே? இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, வெளியில் என்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணுங்க, சின்ன நாடுங்க அவர். ஐயா மோடியை பாருங்கன்னாரு. மோடி என்னங்க பண்ணார்? மோடி பாருங்கள் எவ்வளோ சாதுரியமாக போய் அமெரிக்காவில் என்ன சாதுரியமாக இப்படி பண்ணார் அமெரிக்காவில். சரி, அப்படியே வந்து மோடி வந்து அமைதியாக உட்காந்துட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் சாதித்தது என்ன? நீங்கள் வரி போட்டால் அதே வரியை நானும் இறக்குமதிக்கு போடுவேன் ட்ரம்ப் சொல்கிறாருங்க. ஐயா மோடியை வச்சுக்கிட்டே நீங்கள் தான் இந்த இந்தியா உலகத்துலேயும் அதிக வரி போடுற நாடு இந்தியாங்கிறார். அமைதியாக உட்காந்துருக்காரு.
நீங்கள் கேட்கலாம் எங்க உண்மை தானேங்க அதனால் அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஜி ஏதாவது பேசும்போது பேசியிருக்கலாம், இங்கே பேசுகிறாருல்ல, இங்கே பேசும்போது மட்டும் பேசுகிறாருல, ஏன்னா அங்கே பேச முடியாது. ஏன்னா அங்கே வெள்ளை மாளிகையில் போயிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். அதான் இந்தியா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடான இந்திய அதிபர் உட்காந்துருக்காரு. சின்ன குட்டியூண்டு நாடு உக்ரைன், அந்த நாட்டுடைய அதிபர் லிவன்ஸ்கி போயிட்டு உங்கள் வேலையும் வேணால் உங்கள் மேட்ரு வேணால் ஆள முடியா போகுதுன்னு வெள்ளை மாளிகையிலேருந்து வெளியில் வராருங்க அவர். அப்போ ட்ரம்ப் லிவன்ஸ்கி இந்த இருக்கான போது உலக நாடெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதை என்னங்க எவ்வளவோ நாடுகள் நம்ம சொல்லலாம், சீனாவை சொல்லலாம், ஜிங்பிங், அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போனால் எவ்வளோ பெரிய நாடுகள் இருக்குது. ஒரு சின்ன நாடு போய் விரலை விட்டு ஆட்டிகிட்டு வந்ததுன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சதாம் ஹுசேனுக்கு ஏற்பட்ட நிலை தான் அவருக்கு ஏற்படும். அதாவதுங்க சர்வாதிகாரம் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லைன்னு நம்ம சொன்னாலும் சர்வாதிகாரிகள் கடைசி நேரத்தில் எப்படி வீழ்த்தப்படுவார்கள்ங்கிறது நம்ம ஹிட்லர்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்டோம். இப்போ நேற்று நடந்து கொண்ட விதம், ட்ரம்ப் நடந்து கொண்ட விதம்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவர் ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கிறது நாம் தான் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டாக இருக்கார். ஏற்கனவே ஐயா மோடியிலேருந்து பெரிய தலைவர்கள்லாம் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலன் மஸ்க் அவங்க பையன் விளையாடிட்டு இருப்பார். நம்ம என்ன சொல்கிறோம், பசங்க விளையாடலாம், தப்பு இல்லை. ஏங்க அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குதுங்க. உலகத் தலைவர்லாம் வராங்க, அப்போ போய் நீங்கள் ஒரு வெள்ளை மாளிகையை விளையாட்டு பொருளாகி இருக்காரு இன்றைக்கி எலன் மஸ்க். எலன் மஸ்க் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. உங்களுக்கும் எலன் மஸ்க்கும் 1000 விஷயம் இருக்கலாம் சார், அது மற்ற நாடுகள் வரும்போது அவரை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறது சரியில்லை. அவர் மற்ற விஷயத்தெல்லாம் தலையிடுறாரு, எந்த விதத்தில் நியாயம்? நேற்று உக்ரைன் அதிபர் பண்ணது ரொம்ப சரி நம்மளை பொறுத்த வரைக்கும். தன்மானம் இல்லாமல் அந்த காசை வாங்கிட்டு என்னங்க பண்ணுறது? அப்படி என்னங்க காலை விழுந்துட்டு காசு வாங்கிட்டு போக முடியுமா சொல்லுங்கள்? அப்படின்னா சதாம் ஹுசேன் ஏன் உலக வரலாற்றில் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்? பிரபாகரன் ஏன் பேர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லுங்கள்? தன்மானம் இருந்து அப்படி என்னங்க நம்ம வாழணும்? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவன்ஸ்கி பண்ணது அருமை. அதையும் தாண்டி இப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, குட்டி நாட்டில் இருக்க லெவன்ஸ்கி போய் சண்டை போட்டு வராரு. நீங்கள் போய் அங்கே ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டீங்களே ஏன்? அதானிங்கிற ஒருத்தர் உங்களை கண்ணை மறைக்கிறார். ஏன்னா அதானிக்கு எதிராக அவங்க உள்ளே வந்துட்டாங்க. லெவன்ஸ்கிக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. அவர் ஏன் பயப்படணும்? அவர் தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணோம்? ஒன்றா உக்ரைன் மேலே படையெடுக்கணும். உக்ரைன் மேலே படையெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ரஷ்யா சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ரஷ்யாவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்குமா அமெரிக்கானா அது ஒரு சின்ன சிக்கல். ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு ஈகோ கிளாஸ் ஆகுது. அப்போ அதுவும் பண்ண முடியாது. சரி, உடனே இந்த போகிற முடிவுக்கு வரலான்னா ஆயுதங்களை விற்க முடியாது. ஆயுதங்களை விற்றா தான் காசு கிடைக்கும். ஆயுதங்களை விற்கணும், அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கணும். சரி, கனிம வளங்களை நம்ம போய் எடுக்கலாம், உக்ரைன்லேருந்து எடுக்கலாம், அடித்தவனை எடுக்கலான்னு பார்த்தா ரஷ்யா சும்மா விடாது. ரஷ்யா தான் ஏற்கனவே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனை. அப்போ இன்னொன்று, உக்ரைனை போய் அமெரிக்கா உள்ளே வந்துட்டான்னா ரஷ்யாவுக்கு ஆபத்து. அது அதனால தானே அவர் வேணாங்கிறார், மற்ற நாடுகளோட சேராதங்கிறது தானே ரஷ்ய அதிபருடைய கோரிக்கை. லிவன்ஸ்கி அதுக்கு மாற்றேங்கிறார்ல. ரஷ்யாவுக்கே போயான் அப்படின்னு சொன்னவர் அமெரிக்காவுக்கும் போயான்னு சொல்ல போகிறாரு. அதனால் நேற்று அமெரிக்க அதிபர் மாளிகையிலேருந்து அமெரிக்க அதிபரை அலற விட்டு அந்த கடைசி 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா பேசிகிட்டு இருக்கார். லிவன்ஸ்கி நல்லா தான் பேசிகிட்டு இருக்கார். என்ன ஒன்று எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், இவ்வளவு தைரியம் லிவன்ஸ்கி எப்படி வந்தது? வரலாற்றில் அமைதியாக அஞ்சி நடுங்கி பிழைப்பு நடத்துகிறாங்கல்ல, அவங்க வரலாற்றில் இடம் பிடிக்க மாட்டாங்க சார். இந்த மாதிரி இருப்பவர்கள் தான் வரலாற்றில் இடம் எடுப்பார். என்ன மிஞ்சி போனால் என்னங்க சார் பண்ணிடுவீங்க நீங்கள்? இன்றைக்கி இருக்கக்கூடிய என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? இப்போ லிவன்ஸ்கி இன்னொன்று யோசிச்சிருப்பார். நம்மளை கண்டிப்பாக இவர் நம்ம ட்ரம்ப் நம்மளை உள்ளெல்லாம் பூந்து அடிக்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு இவருக்கு சண்டை, 2 பேர் சேர்ந்து அடிக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கு ஈகோ பிரச்சனை. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்திருக்காரு. மற்றபடி நம்ம மறுபடியும் சொல்கிறோம், நேற்று லிவன்ஸ்கி பண்ணது உலக நாடுகளால் மீண்டும் ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது சதாம் ஹுசேனுக்கு பிறகு அப்படின்னா அது லிவன்ஸ்கியாக தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே எவ்வளோ அதிபர்கள் நம்ம தோன்றியிருக்கலாம், யாசர் அரஃபாத்லேருந்து பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அதிபர்கள் வரிசையில் கண்டிப்பாக உக்ரைனுடைய அதிபருடைய பேர் இருக்கும். ஏன்னா வெள்ளை மாளிகைக்கே சவால் விட்டவர். அப்படிப்பட்டதுனால தான் இன்றைக்கி இந்தியாவில் முழுக்க இந்த சமூக ஊடகங்களில் போகும்போது தான் இப்படி ஒரு பிரச்சனை வருது. ஐயா மோடி என்னையா சின்னவரே, நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே, விஸ்வகுருன்னீங்க, அந்த குருன்னீங்க, பெரிய அளவுக்கு பண்ணீங்க. அப்போ வீட்டில் எலி வெளியில் புளிங்கிறாங்களா, அந்த கதை தானா? இங்கே நம்ம வீட்டில் தான் புலி, வெளியில் போனால் எலியாக மாறிடுவீங்களா அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும். இங்கே இந்திய பிரதமராக இத்தனை கோடி பிரதிநிதிகளினுடைய ஒரு அங்கத்தினராக போகக்கூடிய ஐயா மோடி, அவர் போய் மீட்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது சின்ன பையன் மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. எலன் மஸ்க் அவங்க பையனை வச்சுக்கிட்டு அமெரிக்க அதிபர் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கார். அப்போ இந்தியாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அதுவும் இல்லாமல் நீங்கள் உத்தரவு போடுற இடத்துல இருக்கீங்க, இந்தியா வாங்கக்கூடிய இடத்துல இருப்புன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு இந்தியா ஒரு கைவிலங்கடோ அழைச்சிட்டு வராங்க சார். கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறோம், பேசும்போது கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், ஆனால் எங்கள் நாட்டினுடைய பிரஜைகளை நீங்கள் கைவிலங்கு போட்டு அனுப்புனது நாங்கள் வன்மையாக எங்கள் நாட்டு மக்களுடைய கண்டிக்கிறேன்னு கூட வேணாம், வருத்தத்தை பதிவு செய்கிறேன்.
இனிமேல் அனுப்புபவர்களை நாங்கள் வேணால் ஃப்ளைட் அனுப்பி பண்ணிக்கிறோம், இல்லைனா கொஞ்சம் மரியாதையாக அனுப்புங்கள் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்குறதுல என்ன தப்பு? அவர் என்ன சொல்லிட போகிறார்? இல்லைங்க எங்கள் நாட்டோடைய கொள்கைங்க அது அப்படி தான் பண்ணுவோம், அதாவது சொல்லிட்டு இருக்கட்டுமே, நீங்கள் ஏன் கேட்கல? இப்போ இவ்வளோ இது கேட்காதது வந்து மோடியோடைய வரலாற்று பிழையான்னு கேட்டால் எவ்வளோ வரலாற்று பிழை பண்ணிட்டார். கோத்ராவில் பிரச்சனையை ஆரம்பித்து, ராமர் கோயில் இடித்ததுலேருந்து ஆரம்பித்து, இந்துக்கள் வந்து தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு இப்படி பல விரோதமான மக்கள் விரோதமான செய்திகளை செஞ்சுட்டு மோடிக்கு இது புதுசல்ல. லிவன்ஸ்கி, உக்ரைன் அதிபர் லிவன்ஸ்கி வரலாற்றில் நிற்கப்படுவாரா, மோடி நிற்கப்படுவாரா, ட்ரம்ப் நிற்கப்படுவாரா? வரலாறு கண்டிப்பாக யார் நிற்கப்படுவார்ங்கிறது நாட்டு மக்களுக்கான உங்களுக்கே விட்டு விடுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.